என் பேர் சேகர், மங்களம் கிராமம், செய்யாறு. ஆடு, மாடு, கோழி, மரச்செடி, தென்னை மரம், பயிர் இதெல்லாம் கலந்து பண்ணுறேன். ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி கிராமத்தில் செயல்பட்டு வர்ற வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக என்னை ஒரு ஐஎஃப்எஸ் ஃபார்மராக சேர்த்து 100 கோழி குஞ்சு கொடுத்தாங்க கடந்த வருஷம். அந்த 100 கோழி குஞ்சியை நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வளர்த்துன்னு வரேன். நான் தற்சமயம் பெரிய கோழியாகவும் முட்டையாகவும் விற்றுன்னு வர்றதுனால ஒரு விதமான லாபத்தை நான் பெற்று வரேன். அது மட்டும் இல்லாமல் கோழியிலேருந்து வர முட்டையை அவைத்துக்கு வச்சு கோழி குஞ்சாகவும் உற்பத்தி செய்து வரேன். கோழி குஞ்சாகவும் நான் மற்ற விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வரேன். இதன் மூலமாகவும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் கிடைக்குது. இந்த வருமானத்தை நான் என்னுடைய குழந்தைகளின் படிப்புக்காகவும் பயன்படுத்தி வரேன். வீட்டு செலவுக்காகவும் நான் பயன்படுத்தி வரேன். நாட்டுக்கோழி வளர்க்குறது மூலமாக எனக்கு மாதத்துக்கு சராசரியாக 10,000 ரூபாய் வரலும் கிடைக்குது. தமிழ்நாடு அரசின் நிதியுதவியோட ஒரு பண்ணைக்குட்டையும் என்னுடைய பண்ணையில் அமைச்சேன். அதை என்னுடைய விவசாயத்துக்கும் மீன் வளர்க்குறதுக்கும் பயன்படுத்தி வரேன். இந்த மீன் குட்டையில் கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை இந்த மாதிரியான உள்நாட்டு மீன்களை வளர்த்துன்னு வரேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி தொட்டியில் மீன் குட்டையில் விரால் மீன் வளர்த்துன்னு வரேன். இதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரலையும் வளர்த்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வரலும் லாபம் வர அளவுக்கு நான் விற்பனை செய்து வரேன். இதன் மூலியமாகவும் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது. மீன் வளர்ப்பு சம்மந்தமான பயிற்சியை நான் வேளாண்மை அறிவு மையத்தை தான் சென்று பெற்றேன். தொடர்ந்து வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநரும் எனக்கு பக்கபலமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பசுமாடு வச்சுருக்கேன். அதில் ஒரு மாடு ட்ரையாக இருக்குது, ஒரு மாடு பால் கறக்குது. அந்த பால் கறக்கிறது மூலமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 லிட்டர் பால் கிடைக்குது. வீட்டுக்கு 1/2 லிட்டருந்து 1 லிட்டர் எடுத்துக்குவோம். மீதி 7 லிட்டரை ஆவினுக்கு கொடுத்துருவோம். இதன் மூலமாகவும் எனக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 6,000லேருந்து 7,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. இதிலேருந்து எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வேளாண்மை அறிவியல் மையத்தோட தொழில்நுட்ப வல்லுநரோட ஆலோசனைப்படி என்னோடய பண்ணையில் மகாகனி, புங்கம், வேங்க, வேம்பு போன்ற மரச்செடிகளை ஒரு 20 சென்ட்டுக்கு நட்டிருக்கேன். இதுக்கான தண்ணி பாசனத்துக்கு சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தென்னை குட்டை ரகம் 100 மரம் பரப்போரத்தில் வச்சுருக்கேன். அது 4 வருஷத்தில் ஒரு வருமானம் வருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். மாமரம், நாத்தங்காய் மரம், முருங்கை மரமும் வச்சுருக்கேன். இதிலிருந்தும் வர காயை வீட்டுக்காகவும் மீதி போக விற்பனைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைச்சது மூலமாக ஒரு வருஷத்துக்கு நான் வச்சிருக்க இந்த 4 ஏக்கர்லேருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் கோழி, மீன், ஆடு, பழமரங்கள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை எனக்கு லாபம் கிடைக்குது. இது பயனுள்ளதாக இருக்குது.